ஒரு பொண்ணு ரோட்டோரத்தில் காசு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பா. இப்போ ரோட்டில் போகிறவங்க எல்லா தலைக்கு மேலேயே வந்து நிறைய காசு இருக்குது. அதாவது இந்த உலகத்தில் யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அது வந்து அவங்களோட தலைக்கு மேலேயே தான் காமிச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த பொண்ணு வந்து ரோட்டோரத்தில் உட்காந்துருப்பால, ஒருத்தங்க வந்து நிறைய கட்டு காசு எடுத்துகிட்டு வந்து தட்டில் போடுவாங்க. காசு போட்டது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்கே தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து படுக்க வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு கோமால தான் இருப்பா. இப்போ ஒரு பொண்ணு ரோட்டோரத்துலேருந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்களே, அந்த பொண்ணும் கோமால இருக்கிற பொண்ணும் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ஒரே மாதிரியே இருக்காங்க. தூக்கிட்டு வந்தவங்களாம் இப்போ இவங்க தான் எங்களோட பாஸ், இவங்க ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் தான், ஆனால் ஒரு கார் ஆக்சிடென்ட்னால இப்போ இவங்க வந்து கோமாக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க கோமால இருக்கிறது யாருக்குமே மோஸ்டா தெரியாது. இவங்களோட கம்பெனிலாம் இவங்க வராம அப்படியே நின்றுட்டு இருக்கா. அதனால இனிமேல் இவங்கள மாதிரி நீ தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னால் அதெல்லாம் முடியாது, நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றப்போ இப்போ இந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு கார்டு எடுத்து கொடுப்பாங்க. அந்த கார்டை வாங்கிட்டு கேமரா வழியா இப்போ இந்த பொண்ணு அவளோட தலைக்கு மேல பாக்குறப்போ நிறைய காசு இருக்கு. சரி, எப்படியும் நம்மளும் காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கோம், இவங்களே காசு தரேன்னு சொல்றாங்க, அதனால இவங்க சொல்றதெல்லாம் செய்வோமே அப்படின்ட்டு தான் அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுவா. இப்போ இவங்க கம்பெனியில் என்னெல்லாம் வேலை இருக்குது, ஓனர் என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுவாங்க, என்ன சாப்பிடுவாங்க, எங்கே போவாங்க, யாரை மீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இப்போ ஓனர் வந்து வரல அப்படின்றதுனால அங்கே இன்னொரு பொண்ணு இருப்பா. அவள் தான் வந்து ஓனர் மாதிரி நடந்துக்கிட்டு இருப்பா. ஓனர் மாதிரி ஒரு பொண்ணை வேஷம் போட்டு கூட்டு போயிருப்பாங்களே, அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா வந்து யாருமே வந்து நம்பவே இல்லை. உங்களுக்கு தான் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எப்படி நீங்கள் எந்திரிச்சு வந்தீங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருப்பாங்க. பின்னாடியே ஒருத்தர் தரத்தரன்னு எடுத்துட்டு வந்துருப்பாங்க. அவர் யார் அப்படின்னா, இப்போ ஓனருக்கு வந்து கார் ஓட்டிட்டு இருந்த டிரைவர் தான். ஒரு நாள் இப்போ இந்த ஓனர் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க பொண்ணும் வேஷம் போட சொன்ன பொண்ணும் வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த டிரைவரோட தலைக்கு மேல நிறைய காசு இருக்கிறது பார்ப்பாங்க. இவன் வந்து ஓனர் கிட்ட டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருந்த வரைக்கும் அவ்வளோ காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்தான், எப்படி இவன் கிட்ட இவ்வளோ காசு வந்திருக்கும் அப்படின்ட்டு டவுட் பட்டு தான் இவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பார்த்தா இப்போ ஓனர் வரலன்னு உடனே ஒரு பொண்ணு வந்து ஓனர் மாதிரி நடந்துட்டு இருந்திருப்பால, அவ தான் காசு கொடுத்து இவங்களை ஆக்சிடென்ட் பண்ணி எப்படியாச்சும் கொன்னுடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்திருப்பா. அதே மாதிரி அந்த ஆக்சிடென்ட்டும் வந்து எதர்ச்சியா நடந்தது இல்லை, பிளான் பண்ணி தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சு யார் துரோகிங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி வெளியும் அனுப்பிட்டாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு வந்து ஓனரும் கண்ணு முழிச்சிருவாங்க. இப்போ இந்த ரோட்டோரத்துல இருந்து ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருப்பாங்களா, அந்த பொண்ணு வந்து எப்படியோ ஓனரே கண்ணு முழிச்சிட்டாங்க, இனிமேல் நம்ம எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் எங்க இருந்து வந்தாலும் அங்கேயே போய் உட்காந்துக்கிறா.